ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மிக அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையில் மோசையோடு கூட இருந்தது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தேவன் மோசையோடு கூட எப்படி இருந்தார், எதற்காக இருந்தார் என்று நாம் தியானிக்கும்போது மோசையினுடைய குணாதிசயங்களை தேவன் அவர் கவனித்து அவரை மெச்சிக்கொள்கிறதை வேதத்தில் நாம் அநேக இடங்களில் நாம் வாசிக்கலாம். அதுபோல் மோசையினுடைய குணாதிசயம் என்னவென்றால், மோசே தேவன் அழைக்கும் போது மோசே மோசே என்று 2 முறை அவனை அழைக்கிறார். அப்போது இதோ அடியேன் என்ற ஒரு கீழ்ப்படிதலுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வேத வசனத்தில் பார்க்க முடியும். அடுத்ததாக மோசேனிடத்தில் இருக்கிற குணாதிசயம் என்றால் தயவு. எப்போதும் தயவாக தேவன் சொல்லுவதையெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். இன்னும் அவரிடத்தில் அநேக குணாதிசயங்கள் உண்டு. தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்தில் மோசே குறித்து தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். மோசே எல்லாரை பார்க்கிறோம் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மோசேனுடைய குணாதிசயங்கள் இந்தளவாய் தேவன் அவரை கவனித்து அவரிடத்தில் இருக்கிற குணாதிசயங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் தேவனிடத்தில் அவர் எந்தளவாய் நடந்திருப்பார் என்று நாம் யோசிக்க வேண்டும். அந்த குணாதிசயங்களை பார்த்து தான் தேவன் அவரோடு கூட வாசம் செய்திருக்கிறார். அவரோடு கூட அவரை விட்டு விலகாதபடி அவரோடு கூட இருந்திருக்கிறார். இன்னும் அவருடைய வாழ்க்கையில் மோசேனுடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையை பார்க்க முடியும். மலை மீது தேவனோடு கூட சஞ்சரித்திருக்கிறார். அவருடைய முகம் பிரகாசித்திருக்கிறது. ஜெப வாழ்க்கை அவரிடத்தில் இருந்திருக்கிறது. இன்னும் எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுந்த ராஜ மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கையை மோசே எகிப்தை விட்டு அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக தன் ஜனங்களை மீட்கும்படியாக எகிப்தை விட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட குணாதிசயங்களை எல்லாம் உடைய அந்த மனிதனை விட்டு தேவன் நீங்காதபடிக்கு கூட இருந்து 40 லட்சம் ஜனங்களை நடத்தும்படியாக விசேஷித்த ஞானத்தையும் அபிஷேகத்தையும் மோசேக்கு தேவன் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடைய அந்த மோசேயின் இடத்துல இருந்தது போல யோசுவாவோடு கூட இருப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். யோசுவானிடத்தில் இருக்கிற குணாதிசயங்களை பார்க்கும்போது மோசே எப்படி தேவனிடத்தில் நடந்து கொண்டாரோ அதே போல் யோசுவாவும் நடந்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அவரும் உண்மையுள்ளவராக கீழ்ப்படுகிறவராக தேவனுக்காக வைராக்கியமுள்ள மனிதனாக அவரும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று யோசுவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி மோசையோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூட இருப்பதை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் அவருடைய வாழ்க்கையில் எப்படி தேவன் இருந்தாரோ அதே போல் யோசுவாவுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். இந்த புதிய நாளில் நாம் கூட எப்படிப்பட்ட குணாதிசயங்களை நம்ம இருக்கும்போது தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாமும் தேவ சமூகத்தில் கீழ்ப்படிவோம், செபிப்போம், உண்மையுள்ளவராக இருப்போம், சாந்த குணம் உள்ளவராக இருப்போம். தேவன் நம்மையும் பார்த்து மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருக்கிறேன் என்று நமக்கும் தேவன் இந்த புதிய நாளில் இந்த வார்த்தை நமக்காக கொடுத்துறோம். உங்களோடு கூட தேவன் இருக்க வேண்டும் என்றால் மோசே கூட இருந்தது போல மோசே எப்படியெல்லாம் தேவனிடத்தில் சாட்சி பெற்றாரோ அதே போல் நீங்களும் சாட்சி பெறும்படியாக தேவ சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாய், சாந்தமுள்ளவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய் தேவனிடத்தில் இருப்போம். எகிப்தை இந்த உலகத்தை விட்டு தேவனுக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு பிடிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தினோம். அன்று மோசையோடு கூட இருந்ததின் காரணம் மோசையினிடத்தில் இருக்கிற குணாதிசயங்களை நீர் பார்த்திருக்கிறீர், கவனித்திருக்கிறீர். அதை பற்றி வேதத்தில் நீர் எழுதி வைத்திருக்க. அதுபோல் நாங்களும் அந்த குணாதிசயங்களை பெற்று நீர் எங்களோடு இருக்கும்படியாக இப்போது உண்மையே நாங்கள் பற்றி கொள்ள உம்மோடு கூட வாழ உண்மை போல நாங்கள் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.